அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு பசங்க. நம்ம வந்து எப்போதும் சொல்ற மாதிரி குட்டி கதை தான். குட்டி கதை அப்படிதான். நம்ம கதை என்னன்னாக்கா, ஒரு 52 வயசு பெண், அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல வந்து நிறைய அடைப்பு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அட்மிட் ஆகிறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப எமர்ஜென்சியா கூப்பிடுறாங்க. என்ன வராங்க, வேக வேகமா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னா ஹார்ட்ல வந்து நிறைய அடைப்பு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 22 அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்த கேஸ்ல உடனே உங்களுக்கு வந்து இந்த அடைப்பெல்லாம் எடுக்கணும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா ஆஞ்சியோ பண்ணணும், ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி ஒருத்தவங்க கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவங்க ரொம்ப தீவிரமான கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. இறக்குற தருவாயில வந்து இறைவனோட கனெக்ட் ஆகுறாங்க. இறைவன் வந்து பாக்குறதுக்கு இவங்க அந்த கண்டிஷனுக்கு போயிடுறாங்க, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு. அப்ப என்ன வா வா கிளம்பு அப்படின்னு இறைவன் சொல்ற மாதிரியும், அதுக்கு இவங்க சொல்றாங்க நான் வரணுமா, ஆமா வரணும் தான், கிளம்பு, ஒண்ணு கூப்பிடத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த 52 உங்க இஷ்டம், வரணும்னா நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிடுறாங்க. இறைவனுக்கு வந்து மகிழ்ச்சி ஆயிடுறாரு. என்னடா இது உன் இஷ்டம்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே, நீ வந்து என் இஷ்டத்துக்கு விட்டதுனால உனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்குற, இன்னொரு 23 வருடம் வந்து உனக்கு ஆயுள் நீட்டிக்கப்படுது, நீ 75 வயசுல எல்லாம் கரெக்டா வந்துடணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனோட ஓகே சொல்லிடுறாங்க. இறைவன் மறைஞ்சிடுறாரு. டக்குன்னு பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லாம் செக் பண்ணி ஸ்கேன்லாம் போட்டா ஒண்ணுமே இல்லை, ஹார்ட்ல அடைப்புல சும்மா ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அவங்களுமே வந்து நல்லா ரொம்ப ஜாலியாயிட்டு, அப்ப அவங்களுக்கு நம்மளுக்கு கடவுள் உண்மையிலேயே வந்து இறைவன் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நம்ம வந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட வராம என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம 23 வருஷம் இன்னும் வாழணுமே, நம்மளுக்கு 52 வயசு ஆயிருச்சு, ரொம்ப வயதான தோற்றத்துல இருக்கோம், நம்ம போய் என்ன பண்ணணும், நம்ம தோற்றத்தையே மாத்துறோம்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லர் போய் என்னென்னலாம் பண்ண முடியுமோ உயர்தரமான அழகு சாதனங்கள், பொருட்கள், இப்ப சர்ஜரி ஏதோ பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சத்துக்கு செலவெல்லாம் பண்ணி ஆள் அப்படியே சூப்பரா மாறிட்டாங்க. பயங்கரமா மாறி ரொம்ப ஆக்டிவா வீட்டுக்கு வராங்க. வீடுக்கு ஒரு கார்ல இருந்து இறங்குற மாதிரி ஒரு லாரி அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க. முடிஞ்சோடனே இந்த லேடி இறந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி நேர கடவுள்கிட்ட போனோன்னு இறைவன்ட்ட, உன்னை நான் கேட்டேனா, உங்ககிட்ட நான் வாய்ப்பு கேட்டேனா, நீ தானே 23 வருஷம் வாழுங்க, நான் இப்படிலாம் செலவு பண்ணி அழகாய் வந்தோன்னே இப்படி பண்ணிட்டு இறைவா, இதுல நியாயமான்னு சொல்லிட்டு ரொம்ப முறையிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடவுள் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அது நீயா, அந்த 52 வயசு பெண்ணு நீயா, நீ எனக்கு ஆள அடையாளமே தெரியலமாடா, வேற யாரோன்னு நினைச்சிட்டு ஒண்ணு தூக்கிட்டோம்மான்னு சொன்னாராம். அவ்வளவு கதை முடிஞ்சு. இறைவனே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை சிரிச்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.